10 மணி நேரமாகுமாம். எனவேதான் கந்தசஷ்டி கவசத்தை ஒத்த சண்முக கவசத்தை பாடி அருளினார் பாம்பன் சுவாமிகள். ஒரு வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே தனது தென்னந்தோப்புகளை பார்வையிட சென்றார் சுவாமிகள். தன் தந்தையார் தோப்பினுள் இருப்பதை அறிந்து தென்னந்தோப்பிற்கு வெளியிலேயே நின்றுவிட்டார். அப்போது தேவராய சுவாமிகள் போல தானும் பாடக்கடவேன் என்று முடிவு செய்து வடக்கு முகமாய் நின்று, குமரகுரு பரமேஸ்வரனே, நின்னையே பல பாக்களாலும் பாடக்கடவேன், அருணகிரிநாதர் பெயர் வைத்து ஒவ்வொரு பிரபந்தமும் முடிக்க கடவேன், அவர் வாக்கு போல் எனக்கும் உண்டாக அருள்வாயாக என்று கைகூப்பி வணங்கி நின்றார். அப்போது சுவாமிகள் அறியாமலேயே கங்கை சடையில் பறித்து என்ற விசேஷ மங்கள மொழித்தொடர் அவர் எண்ணத்தில் உண்டானது. இந்த தொடரை கொண்டு முதல் பாடலை பாடினார். மறுநாள் இனி தினமும் உண்பதற்கு முன் ஒரு பாடல் பாடக்கடவேன் என்று உறுதி கொண்டார். இவ்வாறு 100 தினங்களில் 100 பாடல்களை பாடி முடித்தார். சுவாமிகள் நெல் வியாபாரம்